உண்மையிலேயே போலீஸ் ஆபீசர் நீங்க தான் சார். சிங்கம்னா நீங்க தான் சார். சிங்கம் 1, 2, 3 எல்லாம் கிடையாது சார். 100 சிங்கம் சேர்ந்தது ஒரு சிங்கம் சார் நீங்க. அதனால வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி ஆட்களால தான் சார் கேஷுவாலிட்டி நிறைய பண்றது. உங்களை மாதிரி ஆட்கள் கேஷுவாலிட்டி மீறி நீங்க எல்லாம் பேசுறப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, சப்போர்ட்டா இருக்குது. ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு சார் நீங்க பேசினப்போ. ரொம்ப நன்றிங்க சார். உண்மை கண்டிப்பா பதில் சொல்லும், வாய்மையை வெல்லும். இந்த துணிச்சல் நான் எப்போ எதிர்பார்த்த பழைய சுந்தரேசனை இப்பதான் சார் நான் பாக்குறேன். பழைய சுந்தரேசன்னா திறப்பாக்கத்துல எஸ்ஐயா இருக்கும் போது பார்த்த சுந்தரேசன் எஸ்ஐ இருந்த போது பார்த்த, இப்போது டிஎஸ்பி ஏசி இருக்கிற சுந்தரேசன் சார் இப்பதான் நான் பாக்குறேன். அதிகாரிகள் ஆயிட்டா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மனப்பான்மை நம்ம அதிகாரிகளுக்கு இருக்கு சார். போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கறதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்ல. ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க நம்மள. பட் அதிகாரிகளுக்குன்ற மரியாதையை கொடுத்தா, இவங்க கொடுத்தா தானே பப்ளிக் எடுத்து கொடுப்பான். அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ இவங்க நம்மள அதிகாரிகளா நடத்தாதப்போ நம்மளும் நம்ம வேலையை காட்டுற மாதிரி தான் ஆகுது. அதனால ரொம்ப ரொம்ப பாராட்டுகிறேன் இந்த துணிச்சலுக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். தமிழ்நாட்டே கலக்கற வச்சுட்டீங்க சார். தமிழ்நாட்டுல இது ஒரு சரித்திர படைத்தது சார். தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் இது ஒரு கல்வெட்டில் சிறக்க வேண்டியது. உண்மையிலேயே சொல்றேன் சார். அதாவது நாங்கெல்லாம் மனசுல குமுறிக்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 மாதமா வண்டி இல்ல. வண்டியில இருந்து விழுந்து இடுப்பு அடிபட்டு போச்சு. லீவும் கொடுக்கல. வண்டியோட சீட்டு உடைஞ்சு போச்சு. வண்டியை ஒப்படைக்கிறேன். எப்படி ஒப்படைக்கிறேன்னா வண்டி சீட்டு துரு பிடிச்சு உடைஞ்சு போச்சு. என்னுடைய வண்டி ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். பட் அந்த என்னோட வண்டி உடைஞ்சு இடுப்பு அடிபட்டு போச்சு அப்படிங்கிற வார்த்தையை நான் அதுல போட்டிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்துட்டு பெட்டிஷனை கொடு அப்படின்னு. அப்ப ஏன் இடுப்பு அடிபட்டது அவங்களுக்கு பெருசா தெரியல. வண்டி உடைஞ்சிருச்சு எனக்கு மாத்தி கொடுன்னு எழுதி கொடு, இதை ஏன் போடுற அந்த பெட்டிஷன்லன்னு சொல்லி மாத்தி வாங்கினாங்க. சரி ஓகே, நம்ம இன்னும் இங்கேயா இருக்க போறோம், டிரான்ஸ்ஃபர்ல போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சரி போகுது அப்படின்னு மாத்தினேன். திரும்பி ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வண்டியும் இப்போ ஒர்க் ஷாப்ல தான் கிட்டத்தட்ட 1.5 மாசமா பிரைவேட் வெஹிக்கிள் தான். காவல்துறையில் இருக்கிற களவாணிகள், சில கருப்பு ஆடுகள் வரப்படும் இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்களே யாரோ ஒரு எஸ்ஐ, அந்த எஸ்ஐ எல்லாம் காக்கி சட்டை போறதுக்கு தகுதி இல்லாத ஒரு எஸ்ஐ. இது கண்டிப்பாக இது ஒரு நிலைமைக்கு வரும். வாழ்க வளமுடன். சோ அதாவது அதிகாரிகளை யாருமே இங்க ஏதோ ஒரு கிள்ளுக்கிரையா பூச்சிகள் மாதிரி தான் நடத்துறாங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும், அதிகாரிகள்னு ஆயிட்டாங்கன்னா நம்மளை விட மேல போயிட்டாங்கன்னா அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம கீழே இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஃபீல்டு ஒர்க்ல என்ன பண்றோம் அதெல்லாம் யாருக்கும் புரியறதே இல்லை. எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி. இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னுமே இருதரப்பு தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறல. முழுசான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் அங்க யார் மேல உண்மையாவே தப்பு, என்ன அங்க நடந்துச்சு அப்படின்ற உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்.